ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா உப்மா. இப்போது நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். இப்போ 1 கப்பு சேமியா எடுத்துருக்கேன், அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீனி போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதில் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா கிளறி விட்டு நம்ம பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.